மத்தேயு 17வது அதிகாரத்தில் இயேசு மறுரூப மலையில் போய் நிற்கிறாரு. இந்த மறுரூப மலையில் நிற்கும் பொழுது வசனம் சொல்லுது, 2வது வசனத்தில், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகளாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இந்த மறுரூப மலையில் இயேசு பிதாவோடு பேச போயிருக்காரு. பிதாவுடைய பிரசன்னத்தினால் அங்கே நிறையிறாரு. ஏதோ மோசே எலியா வந்ததுனால இயேசுடைய முகம் பிரகாசித்தது அப்படி கிடையாது. இங்கே பிதாவுடைய வார்த்தையை கேட்க போயிருக்காரு, பிதாவை மீட் பண்ண போயிருக்காரு. பிதாவை மீட் பண்ணுற இடத்துல நான் மீட் பண்ணுறேன் அப்படின்ற அடையாளமாக மோசையும் எலியாவும் வந்து என்ன பண்ணுவாங்க, இயேசுவை மீட் பண்ணுவாங்க. அது இயேசுக்கு அடையாளம் கிடையாது, சுற்றி இருக்க சீசர்களுக்கு அடையாளம். ஏன்னா இந்த மோசையும் எலியாவும் பழைய ஏற்பாட்டில் பவர்ஃபுல்லான ஒன்று ப்ளே பண்ணுவாங்க, பயங்கர பவர்ஃபுல்லான 2 நபர்கள். இந்த மோசை எதற்கு அடையாளம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். மோசை மூலமாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மோசை நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். இந்த எலியா எதற்கு அடையாளம் அப்படின்னா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திற்கு அடையாளம். ஆனால் தான் 2 பேரை கூட்டம் வந்து நிற்க வைக்கிறாரு. இந்த பக்கம் நியாயப்பிரமாணம் இருக்குது, இந்த பக்கம் எலியா இருக்கிறாரு, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. இந்த 2 பேர்த்த நிற்க வச்சுட்டு பிதாவாகிய தேவன் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணுறாரு. என்ன சத்தம்? அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் சொல்லி முடிச்சோன்னு பாருங்க, பிதாவாகிய தேவன் பேசுகிறாரு. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மீது நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு முன்பாகவும் பிதாவாகிய தேவன் ஒன்று சொல்றாரு. எப்படி சீனாய் மலையில் மோசைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய சத்தம் வந்துச்சோ, ஜனங்கள் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசை கூட மாத்திரம் பேசட்டும் அப்படின்னு மலையை விட்டு தூரம் போனாங்களோ, காதை அடைச்சிக்கிட்டாங்களோ, அந்த மோசைட்ட நான் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் முடிவு காலம் வந்துருச்சு. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொன்ன எல்லாமே நிறைவேறும் காலமும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மறுரூப மலையில் இந்த பிதாவின் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. யாருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லுதுன்னா, இயேசு சொல்கிறத இதுக்கப்புறம் இங்கே கேளுங்க அப்படின்னு. சீனாய் மலையில் மோசை சொல்கிறதுல கேளுங்கன்னு சொன்னார். தீர்க்கதரிசனின் காலத்தில் எலியா சொல்கிறான், என் வார்த்தையின்படியே நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும் அப்படின்றான். பிதாவாகிய தேவன் சொன்னார், அவங்க 2 பேர் காலமும் முடிஞ்சு போச்சு, இப்போ என்னுடைய குமாரன் வந்துட்டாரு, என்னுடைய குமாரன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்றாரு. எல்லாம் சொல்லுங்கள், குமாரன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி அதை தான் செய்வோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலேயே அழியாமலும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு செவி கொடுங்கன்னு சொன்ன உடனேயே கட்டிப்பிடி முத்தம் கொடுத்துருன்றாரு. இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பிதாவாகிய தேவனே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பேச வேண்டும், அவரை சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 14வது வசனத்தில் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாமிசமாகி, எந்த வார்த்தை? ஆதியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ட்ரூத், சத்தியம், நிஜம், அவர்கிட்ட தான் நிஜமே இருக்குது. அந்த நிஜத்திலிருந்து தான் இந்த உலகமே உண்டாயிருக்குது. அவருக்குள்ள நிஜமாக நிரம்பி இருக்கிறாரு. 2வது கிருபையுள்ளவராய் இருக்கிறார், கிருபையாகவே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. 16வது வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு எழுதிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க 17வது வசனத்தில், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும்
சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது. அந்த உண்டான அந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பிதாவே சொல்கிறாரு. இயேசுவே கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறாராம்மா. அதில் தான் நம்ம வாழணும்னு அவர் இறங்கியே வந்திருக்கிறாரு. அதில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவர் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறாரு. நமக்குள்ளே வாசம் செய்கிற மாதிரி எந்த அறிகுறியும் சிம்டம்ஸும் தெரியலையே பாஸ்டர். காய்ச்சல் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சில சிம்டம்ஸ் தெரியும், கொரோனானா சில சிம்டம்ஸ் தெரியும். டாக்டர்கிட்ட போய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். கடவுள் இருக்காரா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அதுக்கு அறிகுறி என்ன எல்லாம் சொல்லுங்கள். லைட்டாக மூக்கை தொட்டுப்பார், காற்று நல்லா வந்துட்டு போதா, இன்னும் உயிரோடு இருக்கியா, இவ்வளோ பிரச்சனை வந்தோம், இவ்வளோ போராட்டம் வந்தோம், இத்தனை வியாதி வந்தோம், இத்தனை கொரோனா அலையலையாக அடித்தோம், நீ நிலையாக நிற்கிற. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னென்னா தேவன் இன்னும் இருக்கிறார். நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, தோமா தான் 12 சீசரில் ஒருத்தன். தோமாவை தான் இந்தியாவுக்கு அனுப்புனார். அவன் வரும்போது அவனோட கூட சேர்ந்து அந்த அவிசுவாசத்தை ஆவியும் சேர்ந்து கூட்டம் வந்துட்டான். எப்படிப்பட்ட ஆவி அது? இல்லை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், இல்லை குத்தி பார்த்தா தான் நம்புவேன். அதனால் இந்தியர்கள் எப்போதும் என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா தொட்டு பார்க்கணும், இல்லை நேரில் பார்க்கணும். ஃபாரினர்லாம் அப்படி இல்லை. ஏதோ ஒன்று வேணுன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதை பார்க்கவே மாட்டானுங்க, வாங்கிடுவானுங்க வீட்டுக்கு. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. கடையில் போய் நேரில் போய் தொட்டு பார்த்து பிரித்து பார்த்து அதை ஓட்டி பார்த்து மாவை தூக்கி உள்ளே போட்டு அரைச்சி, இந்த ஆவி எங்கே வந்துச்சுன்னா அவன்கிட்டருந்து வந்துச்சு. அதனால் அப்படி ஒரு பழக்கம் இருக்கனால கடவுள் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்க மாட்டேன். சர்ச்சுக்கு வந்தால் பாடும்பொழுது ஆவி அப்படி இறங்காத மாதிரி ஒரு ஃபீலிங் பாஸ்டர். அதனால் இன்றைக்கி கடவுள் என் கூட ஏதோ செய்யாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் தோணுது? நான் எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி இல்லையே, வைப்ரேஷன் தான் இல்லையே. எல்லாம் சொல்லுங்கள், உணர்வுகளை பின்பற்றாதீர்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுவிட்டோம். ஆல்ரெடி நம்மள்ட்ட தான் இருக்குது, ஆல்ரெடி நமக்குள்ளே அது வாழுகிறது. அதனால் சொல்கிறாரு, மோசைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிருபையை உண்டு பண்ணினார். அந்த கிருபைக்குள்ளே தான் இருக்கணும்னு தேவன் மனிதனை படைத்தார். நம்முடைய படைப்பே, தேவன் நம்மளை படைச்சதே எதுக்கு அப்படின்னா, அந்த கிருபையினால் நம்மை நிரப்ப முடியாதான் படைச்சார். நீங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அதை போட்டு சந்தோஷப்படுறதுக்குனே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க, கல்யாணத்துக்குனே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறீங்க, ஸ்பெஷலாக எடுக்கிறீங்க, இது கல்யாணத்துக்குனே போடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை படைச்சதே எதுக்காக அப்படின்னா கிருபைக்காக தான் படைச்சிருக்காரு. ஆனால் தான் எபேசியரில் வாசிக்கிறோம் 1:4 பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களை தெரிந்து கொண்டாராமா. உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, மனுஷன்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் மனுஷனை என்ன திங்க் பண்ணார், அவனை பற்றி என்ன யோசனை பண்ணார்னா, தன்னுடைய குமாரனை பார்க்குறாரு, தன்னுடைய செல்ல குமாரனை பார்க்குறாரு. அந்த செல்ல குமாரனுக்குள்ள ஓடுகிற அந்த உறவின் ஐக்கியம், தனக்கும் குமாரனுக்கும் இல்லை உறவு, அவங்க 2 பேர் அனுபவிக்கிற சந்தோஷம், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நிஜம், ட்ரூத். இந்த ட்ரூத்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியும் மற்ற ஒருத்தருக்கு கொடுக்கணும், மூணாவதாக ஒருத்தருக்கு கொடுக்கணும். அந்த மூணாவதாக ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்குனே நம்ம படைக்கணும் அப்படின்னு படைக்கப்பட்டவர்கள் தான் யார்? என்ன அப்படி தான் படைச்சார். உங்களை படைச்சதுக்கு காரணமே அதுதான். எதுக்காக அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் படைச்சார். எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறீங்க எதுக்கு? இவனை சிபிஎஸ்சியில் போட்டு வருன்னு வறுத்தெடுத்து இவனை ஸ்கூலுக்கு அனுப்பி இவனை கடைசி 50 வயசு நம்மளுக்கு ஆகும்போது ஒரு 1 லட்ச ரூபா சம்பாரித்து நம்மளை பார்க்க வச்சிடணும். என் கடைசி காலத்துக்காகவே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கார் பிரதர் அப்படின்றீங்களா? இல்லை, அவனை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னே நீங்கள் பெற்றுக்கிறீங்க. இது வரைக்கும் அது தெரியாதா? இது வரைக்கும் எதுக்கு பெற்றுக்கிறோம், ஏன் பெற்றுக்கிறோன்னே தெரியாது. ஆனால் கடவுள் மனிதனை ஏன் தனக்குள்ளேருந்து பிறப்பித்தார்னா, தனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை ஃபுல்லாக அவனை நினைக்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும், தான் என்னென்னலாம் உணர்றேன் அப்படின்றத அவன் பார்த்து ஆச்சரியப்படணும். அதுக்காகவே படைத்தார். அதனால தான் எபேசியரில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டார், கிறிஸ்து இயேசுவை போலவே தெரிந்து கொண்டார். ரோமர் 8வது அதிகாரம் பாருங்கள், ரோமர் 8:28 இன்னும் டீப்பாக சொல்லப்படுது, ஏன் மனிதனை தேவன் படைத்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அதாவது பிளான் பண்ணி திட்டம் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்தவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரவனாக இருக்கும் பொருட்டு, யாரை சொல்கிறாருன்னா இயேசு சொல்கிறாரு. இயேசு மூத்த குமாரன் அப்படின்றாரு. மூத்த குமாரன் எல்லாருக்கும் உள்ளேயும் அவர் தான் பெரியவர். அதனால் அவர் மூத்த குமாரனாய் முதல் பேரனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ, யாரெல்லாம் பூமியில் பிறக்கணும் முன் குறித்தாரோ, அதை தான் யோவானில் வாசிக்கிறோம். இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள்லாம் தேவனால் பிறந்தவர்கள். எப்படி பிறந்தவர்கள்? பிளான் பண்ணி, திட்டம் பண்ணி உங்களை பிறக்க வைத்திருக்கிறார். சாதாரணமாக ஏதோ பிறக்கலை, ஏதோ எங்கள் அம்மா அப்பா சேர்ந்தாங்க நான் வந்தேன், அப்படி இல்லை. ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட பிறக்க வச்சிருக்காரு. அதனால தான் இங்கே சொல்லப்படுது, தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினார்களோ அவர்களை மகிமை படுத்தியும் இருக்கிறார். குளோரிஃபைடு பண்ணியிருக்காராமா. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு விழுந்து போன ஆதாமுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. இயேசு இருந்த அதே பிளேஸுக்கு மனுக்குலத்தை கொண்டு போய் வைக்கணும். இயேசு அனுபவித்த அதே நன்மையும் இயேசு அனுபவித்த அதே சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் அவருடைய திட்டம். இந்த இடத்துல சொல்லப்படுற அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இயேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இயேசு ஒரு மகிமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரு. பிதா ஒரு மகிமை உள்ளவராக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிமை உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ மனுஷன் எப்படி இருக்கான்னா மகிமை உள்ளவனாக தான் படைச்சாரு. இயேசு மறுரூப மலையில் நிற்கும் போது எப்படி வஸ்திரம் அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு. மோசே எப்படி தேவனை பார்க்கும்பொழுது முகம் பளிச்சுன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி ஆதாமை படைக்கும் போது ஆதாம் எப்படி தான் இருந்தான்? பளிச்சுன்னு இருந்தான். பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் அந்த க்ளோரி, அந்த மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால் படைக்கப்பட்டதே அந்த மகிமைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கான். அப்போ இந்த மகிமை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எபிரேய வார்த்தை வந்து டாக்ஸா அப்படின்ற எபிரேய வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தனித்துவமாய் பிரகாசிப்பது. மகிமைனா என்ன? தனித்துவமாய் பிரகாசிப்பது. தேவன் இயேசுவை எப்படி வச்சிருக்காருன்னா தனித்துவமாக வச்சிருக்காரு. யாரும் அவரோட ஒப்பிடவே முடியாது, அந்த மாதிரி வச்சிருக்காரு. தேவன் உங்களை எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா தனித்துவமாக வச்சிருக்காரு. உங்களோட கூடவும் யாரையும் ஒப்பிட முடியாது. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா கைரேகை வாங்கிக்கிறான். ஏன்னா உன்ட்டு இருக்க கைரேகை வேறு யார்ட்டும் இல்லை. அதனால தான் கண்ணை உள்ளே இருக்க சென்ஸ் பண்ணுறான். அதில் இருக்கிற லென்ஸில் இருக்க அந்த இது கூட வேறு யார்ட்டும் இல்லையாமா. படைக்கப்பட்ட இலைகளை கூட தனித்துவமாக படைச்சிருக்காரு. ஏன்னா எல்லாத்துக்கும் மகிமையை கொடுத்துருக்காரு. மகிமை அப்படின்னா தனித்துவமாய் பிரகாசிக்கக்கூடிய ஒன்று. எல்லாம் சொல்லுங்கள், நான் தனித்துவமாய் பிரகாசிக்கும்படி படைக்கப்பட்டிருக்கேன். அதனால் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதனால தான் ப்ராப்ளங்கள் வருது. ஏன்னா இவன் என்ன மாதிரி இல்லை, என்னுடைய கொள்கைக்கு இவன் ஒத்து இல்லை, என்னுடைய கோட்பாடுக்கு ஒத்து இல்லை, நான் திங்க் பண்ணுறதை இவன் திங்க் பண்ண மாட்டேன்றான். நான் என்ன சொல்கிறேன்னா பண்ண மாட்டான், கொள்கைக்கு ஒத்து வர மாட்டான். ஏன் அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் தனித்துவமாக படைச்சிருக்காரு. அப்போது அந்த மகிமை இயேசுக்குள்ளே இந்த மகிமை இருக்குது. இயேசு தனித்துவமாய் பிரகாசிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மலையில் உள்ள பட்டணம். உங்கள் எல்லா லைட்டும் வேறு வேறு கலரில் இருக்கும், வேறு வேறு டிசைனில் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அந்த மாதிரி படைச்சிருக்காரு. அதுதான் மலை மேல் உள்ள பட்டணம். அது மறைந்திருக்க மாட்டாது. அந்த வெளிச்சம் இடத்தில் ராஜாக்கள் வருவார்கள். ஏன்னா அவன் மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கான். அந்த மகிமை எங்கிருந்து வந்துச்சுன்னா இயேசுக்குள்ளே இருக்கிற மகிமை. அந்த மகிமை எப்படிப்பட்டது? கிருபையினால் உண்டான மகிமை. ஹல்லேலூயா. இந்த டாக்ஸா அப்படின்றதுக்கு இன்னும் சில அர்த்தங்கள் சொல்கிறாங்க. எப்படி சூரியன் சந்திரன் வெளிச்சம் எப்படி தருதோ அந்த மாதிரி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம், அப்படிப்பட்ட மகிமை அந்த டாக்ஸா அப்படின்றதுக்கு அர்த்தம். ரெண்டாவது, அந்த மகிமை கடவுளுக்கே உரியது, தேவனுக்கு மாத்திரம் உரியது. அந்த தேவனுக்கு மாத்திரம் இருக்கிற அந்த தனித்துவம் படைக்கப்பட்ட அந்த மகிமையை எடுத்து மனுஷனுக்கு அவர் அலங்கரிக்கிறார். இந்த என்கிட்ட ஒரு முத்து இருக்குது, அது உன் நெத்தியில் வச்சுக்க. என்கிட்ட ஒரு வயிறு இருக்குது, அதை நீ இங்கே ஒட்ட வச்சுக்க அப்படின்னு மனுஷனை அலங்கரிக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஏதோ ஒன்று டெக்கரேட் பண்ணுறீங்க, டிசைன் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தேவன் தனக்குன்னு இருக்கிறத எடுத்து மனிதனை அலங்கரிக்கிறார். உங்களை குறித்த மேப்பு உள்ளே நீங்கள் மாற்றிட்டே வரணும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே மாற்றணும். இது வரைக்கும் பிசாசு என்னென்னலாம் பொய் சொல்லி வச்சுருக்காருனோ அதெல்லாம் அழிக்கணும். என்னை குறித்து நான் நம்புறதே அழிக்கணும். சொல்லியிருப்பாங்க, எதுக்கு தான் நீ எல்லாம் பிறந்தையோ அப்படின்றதெல்லாம் உள்ளே ஓடிட்டுருக்கோம். 50 வயசு ஆனாலும் அப்பா அம்மா சொன்னது நீ இந்த வீட்டை விட்டே போ அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். சில பிரச்சனைகள்லாம் உள்ளே ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா சத்தியத்திற்கு திரும்ப வேண்டும், நிஜத்திற்கு திரும்ப வேண்டும், ரியாலிட்டிக்கு திரும்ப வேண்டும், ஒரிஜினலாக பார்க்கணும். ஒரிஜினல் என்ன சொல்லுதுன்னா அவருடைய தனித்துவத்தை எடுத்து உன்னை படைச்சிருக்காருன்னா நீ இந்த உலகத்தில் வேஸ்ட்டாக இருக்க போகிற. இந்த உலகத்தில் நீ எப்படி வேஸ்ட்டாக இருக்க முடியும்? வேஸ்ட்டாக இருக்கவே முடியாது. உன் வேலை செய்கிற இடத்துல நீ உண்மையாக தனித்துவமாக இருந்தே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் படைச்சிருக்காரு. அதற்குண்டான மகிமையை உனக்குள்ளே வச்சுருக்காரு. 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரில் இயேசுவை பெற்ற ஒரு மனுஷன்
நிச்சயமாக தனிமையாக அவன் பிரகாசிச்சே தீரணும். அவனை சுற்றி எல்லா சர்க்கிளும் வந்தே ஆகணும். அதுக்கு பேர் தான் மகிமை, டாக்ஸா. 100 பேர் சமையல் செய்யறக்கும் நீங்கள் சமையல் செய்யறக்கும் நிச்சயமாக டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஏன்னா அந்த மகிமை உங்களுக்குள்ளே வச்சுருக்காரு. கடவுளுக்கே உரிய மகிமையை வச்சுருக்கிறாரு. இந்த மகிமைக்கு அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸா அப்படின்ற அந்த மூல மொழிபெயர்ப்புடைய அந்த வார்த்தைக்கு ஆழமான நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் அடுத்த அர்த்தம் என்ன சொல்கிறாங்க, இந்த மகிமைக்கு ஒரு ராஜா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு நாட்டையே ஆளுகிறவர், அந்த ராஜா ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்தையே மாற்றுறாங்க பாருங்கள். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா கிட்டத்தட்ட 12 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவரை சுற்றி ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் இந்த மாதிரி சர்க்கிள் இது ஒரு பாதுகாப்பு, அப்புறம் கன்று இதெல்லாம் வச்சு ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி 12 பாதுகாப்பு கொடுக்குறாங்களாமா. நம்மளுக்கு தெரியாது. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பாதுகாப்பிற்காக ஒரு வருடத்திற்கு 500 கோடி செலவு பண்ணுறாரு பாதுகாப்பிற்காக. அமெரிக்காவில் இருக்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாளைக்கு 500 கோடி செலவு பண்ணுறாரு. நம்ப முடியுதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 500 கோடி செலவு பண்ணுறாரு அவருடைய பாதுகாப்பிற்காக. அப்போ வருஷத்துக்கு பாருங்கள், எலான் மஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 500 கோடி செலவு பண்ணுறாரு வருஷத்துக்கு. தனி மனுஷன், கவர்மெண்ட் இல்லை, ஆனால் வருஷத்துக்கு அவ்வளோ பாதுகாப்புக்காக செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு பண்ணும் பொழுது இந்த பாதுகாப்பிற்காக இவன் செலவு பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு இடத்துக்குள்ள வந்தாங்கன்னா அந்த இடத்துடைய அட்மாஸ்பியரே வேறு மாதிரி மாறும், சூழ்நிலையே வேறு மாதிரி மாறும். ஒரு ராஜா ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த ராஜா வர குதிரையை நினச்சி பாருங்கள், அந்த ராஜா வர காரை நினச்சி பாருங்கள், அந்த ராஜா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நினச்சி பாருங்கள், அந்த ராஜாவுடைய வேலைக்காரெலாம் நினச்சி பாருங்கள். சேபா நாட்டு ராஜஸ்ரீ சொல்லுது, நான் வந்து இங்கே பார்க்கும் பொழுது உன்னை குறித்து சொல்லப்பட்ட மகிமை பயங்கரமாக இருக்குது. நான் கேள்விப்பட்டது கம்மி, ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது எனக்கே கையை கட்டி சல்யூட் அடிக்கணும் போல் இருக்குது. நானும் என் நாட்டுக்கு ராஜா தான், ஆனால் உன்னுடைய மகிமையை பார்க்கும் பொழுது அது எனக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராஜாவுடைய மகிமை எப்படி இருக்குமோ அதுதான் தேவன் மனிதனுக்குள் வைத்திருக்கிற ஒரு மகிமை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷனுக்குள் வைத்திருக்கிற ஒரு மகிமை. நீங்கள் எவ்வளோ தாழ்மையானவங்க பாருங்கள். இவ்வளோ மகிமையும் எடுத்து வாங்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இந்த பிரசங்கம் எனக்கே இல்லை, வேற யாருக்கோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை மாதிரி தாழ்மையானவங்க எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அல்லேலுயா, அல்லேலுயா கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தாழ்மை சொல்லப்படுற இந்த மகிமை. அழைத்தார், முன்குறித்தார், நீதிமானாக்கப்பட்டார், நீதிமானாக்கப்பட்டவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார், குமாரனுடைய சாயலில் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமைக்கு இன்னும் என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா அது கிறிஸ்துவுக்கே உரியது. பிதாவாகிய தேவன் இந்த பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் யாருக்காக படைச்சார்னா தன்னுடைய குமாரனுக்காக படைச்சார். இது எப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து எல்லாம் சேர்க்குறது யாருக்காக? யாரோ ஒருத்தர் பாஸ்ட்டுக்காகன்றீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறீங்க, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக சம்பாரிச்சதெல்லாம் எடுத்து ரோட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி அதை எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். அவன் பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருக்கீங்க, ஆனால் ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தனுக்கு ஒன்று அதெல்லாம் கொடுக்குறீங்க. அதை வாங்கினா அவன் என்ன சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷம் நீங்கள் அடைஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அடைய மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இன்னும் அது போல உலகத்தினால் உண்டாகிற பாதிப்பினுடைய மயக்கத்திலே இருக்கிறீங்க. கணவரால் உண்டான பாதிப்பின் மயக்கத்திலே இருக்கிறீங்க. இன்றைக்கி போய் கறி செய்யணுமே அப்படின்ற மயக்கத்திலே இருக்கிறீங்க. அந்த மயக்கம் என்ன பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் மகிமையை பார்க்க விடாமல் தடை செய்யுது. கிறிஸ்துவுக்கே உரியது, அந்த கிறிஸ்துவுக்கே உரியதை எடுத்து கொடுக்குறாரு. கிறிஸ்து என்ன மாதிரி இருந்தார் பாருங்க, எந்த விதமாக பிதாட்டு இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோவான் 1:18 வாசிங்க. யோவான் 1:18 பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காணும் கண்டதில்லை. இயேசு பாருங்க எங்கே இருக்காராமா? பிதாவின் மடியில் இருக்கிறார். மடியில் இயேசு இருக்கிறாருன்னா லிட்டரலாகவே குழந்தையா, கை குழந்தையா, மரியாள் மாதிரியே மடியில் இருக்கார். அப்படி இல்லை. உங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அங்கே போய் மாமியார் வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வருது, சமைக்க தெரிலங்க, அதனால உங்கள் பிள்ளையை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்க, சின்ன பொண்ணுங்க, சமைக்க தெரியாதுங்க அப்படின்னு சின்ன பொண்ணுங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள். சின்ன பொண்ணை உண்மையாகவே சின்ன பொண்ணா இல்லை வேற ஒன்று சொல்ல வரீங்க? அந்த மாதிரி எழுதப்பட்டதான் இது. மடியில் இருக்கிறார் அப்படின்னா பிதாவின் டீப்பான இடத்துல இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, கடலுடைய மையம் எப்படி சுழலுதோ அந்த மாதிரி இயேசு பிதாவுடைய மையத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறார். அந்த சுழல்ற இடத்துல அவர் எந்த விதமான கம்ஃபர்ட்டை அனுபவிக்கிறார் அப்படின்னா, இயேசு ஒரு குழந்தை நெஞ்சில் படுத்து தூங்கினா எப்படி ஒரு கம்ஃபர்ட்டை, அம்மாட்ட பாதுகாப்பை, அன்பை, அரவணைப்பை அந்த குழந்தை அனுபவிக்குமோ அந்த மாதிரி ஒரு அரவணைப்பு, பயமில்லாத ஒரு இடத்த தான் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறாரு. அதே பிளேஸை இயேசுவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கணும்னு பிதாவுக்கு தோணுது. இயேசுவை பார்க்குறாரு,
எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசுவை பார்க்குறாருன்னா குழந்தையா இல்லை, அந்த கம்ஃபர்ட்டில் 2 பேர் இருக்காங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் உறவு இருக்குது. இயேசு அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கார். பிதாவாகிய தேவன் நினைக்கிறாரு, இதே கம்ஃபர்ட்டில் இந்த மனிதர்களையும் நாம் நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வரணும், நம்முடைய ஐக்கியத்தில் கொண்டு வரணும், இவர்களையும் இதே போல் நான் ஒன்றா மாற்றணும். அதுதான் அவருடைய பிளான். இதுக்கு பேர் தான் கிருபை. இந்த கிருபைக்குள்ளே ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனால் நிச்சயமாக பாவம் செய்யவே முடியாது. இந்த கிருபை அவனுடைய பாவத்தின் வல்லமையை மேற்கொண்டு அழித்து விடும். அப்போது மடியில் இருக்கிற குமாரன், அவருடைய மடியில் தவழுகிற குமாரன். நீதிமொழிகள் 8:30 வாசிங்க. இயேசு குறித்து சொல்லப்படுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இயேசு இப்படி தான் பிதா கூட இருந்தார். எப்படி இருந்தார்? செல்ல பிள்ளையாக இருந்தார். உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. முக்கியமாக தாத்தா பாட்டிக்கு செல்ல பிள்ளைங்க, பேர பேத்திங்களாம் ரொம்ப செல்லம். இங்கே இயேசு குறித்து அப்படி தான் சொல்லப்படுது. இயேசு பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தார். நித்தமும் ஒரு செகண்ட் கூட ஏன்டா இவனை பெற்றோம் அப்படின்ற எண்ணம் பிதாவுக்கு வரலையாமா. நித்தமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர் இயேசுவை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டுட்டே இருந்தாராம்மா. அந்த இயேசு இருக்கிற மூஞ்சில் உங்கள் மூஞ்சி வச்சு பாருங்க. இயேசுவை பார்க்குறாரு, சந்தோஷப்படுறாரு, என் செல்ல குழந்தையன்றாரு. திடீர்னு அதே இடத்துல உங்கள் மூஞ்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்னது இது, இதுவும் வேற மூஞ்சி வந்துருக்குது அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃபேஸை பார்த்தாருன்னா அவர் ஃபேஸ் ஒரு நிமிஷம் கூட மாறாது. இயேசுவை எப்படி பார்த்தாரோ அதே ஃபேஸோட தான் பார்ப்பாரு. ஆதாரம் காட்டணுமா? காமிக்கிற பாருங்க. யோவான் 17:24. அதாவே உலகத் தோற்றத்துக்கு முன்னே, பார்த்தீங்களா, உலகத் தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, க்ளோரி, மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். 26வது வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இயேசுவை நேசித்த மாதிரியே தான் உன்னை நேசிக்கிறாரு. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். 23வது வசனம் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவளாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை. எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறத அவன் அறிஞ்சுக்கணும்னு சொல்ல, வேர்ல்டு உலகம் அறியணும். இயேசுவை எப்படி நேசிச்சாரோ அதே மாதிரி தான் இவனையும் நேசிக்கிறாரு அப்படின்றத உன்னை தாண்டி யாருக்கு தெரியணும் அப்படின்னா உன் குடும்ப சங்கிலியாண்டபுரம், திருச்சி, தமிழ்நாடு, இந்தியா, பத்தாது உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றார். என்ன சுவிசேஷம் என்ன அப்படின்னா, நீங்கள் படைக்கப்பட்டதே கிருபையாக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. கிருபையான இயேசுவை போலவே இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கீங்க. கிருபையான இயேசுக்கு என்ன சொத்து இருக்குதோ அதே சொத்து உங்கள் பேர்லையும் இருக்குது. என்னது பாருங்க, கிருபை என்பது தேவனுடைய நன்மையில் நாம் நிலை நிற்பது. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர்கிட்ட போய் நன்மையை நம்ம வாங்கிக்கிறது, அவருக்குள்ளே வாழ்கிறது. அதான் கிருபை. இந்த மகிமைக்கு இன்னொரு இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மகிமை, இந்த இயேசு மகிமைனால இயேசு, அந்த இயேசுக்குள்ளே இத்தனை தன்மைகள்லாம் இருக்குது. பிரகாசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறாரு. இயேசு அவருக்குள்ளே இருக்குது. அதை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த இயேசுவை, இந்த மகிமை உள்ளவரை பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல பிதாவானவர் இருக்காரு, ஓப்பனாக காமிச்சிருக்காரு. அது எந்த இடம் அப்படின்னா யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தை வாசிங்க. 33:18. அப்பொழுது மோசே பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்குறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பின்னு கேட்குறான். உம்முடைய க்ளோரி எனக்கு காமிங்க, அதாவது உங்கள் ஃபேஸ் எனக்கு காமிங்கன்றான். உங்களை நான் பார்க்கணும் அப்படின்றான். அதுக்கு அவன் யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னா மகிமை, க்ளோரி, டாக்ஸா, உங்களுடைய ஆள் துவத்தை எனக்கு காமிங்கன்றான். இப்படி கேட்ட இவனுக்கு அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக காமிக்கிறேன், ஆனால் இப்போ நீ இருக்க ஃபார்மேட்டில், இப்போ நீ இருக்கிற இந்த சரீரத்தை வச்சு என்னை பார்த்தனா செத்துருவேன். ஏன்னா உனக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆதாமுடைய சாயல் இருக்குது. 1000 வாட்ஸ் கரண்ட்டை நீ கையில் பிடிச்சா செத்துருவேன். ஏன்னா உன் கை அதை தாங்கக்கூடியாத தன்மையில் தான் இருக்குது. ஆனால் க்ளவுஸை போட்டு நீ பிடிச்சினா என்ன ஆகாது? லெதர் க்ளவுஸ் போட்டு பிடிச்சினா என்ன ஆகாது? ஒன்றாகாது. இப்போ அதை சொல்ல வர்றாரு, அந்த லெதர் க்ளவுஸ் தான் ஹோலி ஸ்பிரிட். அதனால் மோசே நீ டைரெக்டாக என்னை பார்க்க முடியாது, ஒரு இடத்துல உன்னை நான் மறைச்சிக்கிறேன், என் பேக் சைடு மட்டும் தான் நீ பார்க்க முடியும் அப்படின்றாரு.
அந்த இடத்துல யாரை காமிக்கிறார், அந்த மகிமைனா என்ன, எந்த மகிமையை அவன் பார்த்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 34:6 பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, இவன் கடவுளுடைய மகிமை பார்க்கணும்னு கேட்டான், கடவுள் காமிச்சிட்டாரு. இவன் என்னதான் பண்ணியிருக்கணும், ரசிச்சிருக்கணும். ஆனால் இவன் கர்த்தரை பார்க்கும் பொழுதே இவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னா, கர்த்தர் கர்த்தர் அவர் இரக்கம். அந்த மகிமையை பார்க்கும் பொழுதே அந்த மகிமையோட டீப்பில் என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபேஸில் என்ன தெரியுதுன்னா, அவருடைய சரீரத்தின் சாயல் என்ன தெரியுதுன்னா, பயங்கரமான ஒரு இரக்கம் தெரியுது. அந்த இரக்கத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை, அதை செஞ்சு காமிக்கணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் நடந்து போனாலும் அந்த இரக்கம் தெரியுது. அடுத்தது கிருபை. அடுத்தது என்ன தெரியுது? சாந்தம், மகா தயவு தெரியுது, சத்தியம் தெரியுது. இந்த வசனத்தை அப்படியே தூக்கிட்டு போய் யோவான் 1:14 போடுங்க. அப்படியே இயேசு பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். இந்த மகிமையை மோசே பார்த்து, இந்த மகிமை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் நடந்து போகும்பொழுதே இப்படிப்பட்ட மகிமையுள்ளவராக நடந்து போகிறாரு. அதனால் இவன் பார்த்து சத்தியமாக பேசுகிறான், ரியாலிட்டியை பேசுகிறான், கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவர் அப்படின்னு அவன் பேசுகிறான். நம்முடைய ரட்சிப்பு நம்ம பெற்றிருக்கோம் பாருங்கள். ரட்சிப்பு நம்ம படைக்கப்பட்டது கிருபைன்னு சொல்லி சொன்னேன், கிருபைக்காகவே படைக்கப்பட்டேன்னு சொன்னேன். ரெண்டாவது படைப்பு இயேசு சொல்கிறாரு, ஒருவன் இந்த பூமியில் ஒரு டைம் பிறக்கிறான், ரெண்டாவது டைம் பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும். இந்த ரெண்டாவது பிறப்பையும் எப்படி தான் வச்சுருக்காருன்னா கிருபையில் தான் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் டைம் பிறக்கிறதுக்காக யாராவது ஜெபம் பண்ணிங்களா? ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் பிறக்கணும், ஆதாம் ஜெபம் பண்ணானா? வாய்ப்பே கிடையாது. யாராச்சும் 40 நாள் உபவாசம் இருந்தாங்களா? இல்லை. எனக்கு ஆப்பிள் மரம் வேணும்னு கேட்டாங்களா? இல்லை. தங்கம் வேணும்னு கேட்டாங்களா? தண்ணி வேணும்னு கேட்டாங்க? எதுவுமே கேட்கல. மனுஷன் கேட்கவே இல்லை, ஜெபம் பண்ணவும் இல்லை. அவன் ஜெபம் பண்ணாத, கேட்காத, அவன் கேட்டிருந்தா கூட இப்படி கேட்க மாட்டான். அதை விட எக்ஸ்ட்ரா அவனுக்கு படைச்சு அவனுக்கு கையில் கொடுக்குறாரு. செகண்ட் படைப்பும் அதே மாதிரி தான். ரெண்டாவது டைம் மனுஷனை ஆவினால் படைக்கிறாரு. அதுக்காக யாராவது ஜெபம் பண்ணாங்களா? உங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணீங்களா? எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மா ரட்சிப்புக்கு யாராவது ஜெபம் பண்ணா? அவங்க அம்மா பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு இப்படியே கடைசியாக போனால் யாருங்க ஜெபம் பண்ணியிருப்பா? யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க கிருபையை சார்ந்தது. தேவன் எப்படி கிருபையுள்ளாராக இருக்கிறாரோ அந்த கிருபையினாலேயே நம்மளை சந்திக்கிறாரு. அதை எங்கே வாசிக்கலாம்னா எபேசியரில் வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 2வது அதிகாரம். ஆதாமுடைய பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து தேவனை விட்டு தூரம் போய் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல், தேவனை அவருடைய அன்பை அவரோடு இணைந்திருக்கிறத விரும்பாமல், தேவனையும் தேவனுடைய கிருபையும் விட்டு தூரமாக இருக்கிற நம்மை, அக்கிரமத்தில் மரித்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சுத்தமான கிருபை சொல்கிறாங்கல்ல, செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய், எந்த கலப்படமும் இல்லை, தேங்காய் நல்லா கலப்படலை, சுத்தமான எண்ணெய் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி இது முழுக்க முழுக்க உன்னை நம்பி எடுக்கப்பட்ட ப்ராஜெக்டே கிடையாது. இது முழுக்க முழுக்க காட் அவரை நம்பியே எடுக்கப்பட்டது, அவருடைய கிருபையை நம்பியே எடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு ரட்சிப்பை வழங்குவது. இப்படியாச்சும் ஜெபம் பண்ணி அவனை ரட்சிக்கணும் பிரதர், அது முடியாது. அவன் ரட்சிக்க போனோம், நல்ல வழியில் வரணும்னு நீ விரும்பலாம். ஆனால் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ஸ்ட்ரென்த்தை கடவுள் நம்மள்கிட்ட கொடுக்கல. நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா டிக்கெட் போட்டு என்ன விற்றுருப்போம். இங்கே நீங்கள் ஒருத்தருமே உட்காந்துருக்க மாட்டீங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் 50,000 கொடுத்தலாம் இங்கே உட்காரு, 1,00,000 கொடுத்தலாம் அங்கே உட்காரு, அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே அமௌண்ட் கம்மியாகிட்டே போகும். ரட்சிப்பை இப்படி தான் விற்றுருப்பாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை தேவனே வச்சுக்கிறாரு. எப்படி வச்சுருக்காரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினால் தம்முடைய மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இனி வருங்கிற காலங்களில் அதிகமாக கடவுளுடைய போதனை எதுவாக இருக்கும் அப்படின்னா மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தின் கிருபையை குறித்து தான் எல்லாம் பேசுவாங்க. நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போகும். ஏன்னா இயேசு நிறைவேற்றி விட்டார். அடுத்தது யாரை குறித்து அதிகமாக பேசப்படும்? இந்த உலகம் எப்படி மாறும் அப்படின்னா கிருபையின் மகிமையாக இருக்கிற, சத்தியமும் கிருபையுமாக இருக்கிற இயேசுவை குறித்தே பிரசங்கிக்கப்படும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு, நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கம்மி, ஒரு பாயிண்ட் கூட பிரசங்கம் பண்ணியிருப்பேன்னு தெரில. ஆனால் பிரசங்கம் பண்ணாத மகிமை ஏராளம் அவர்கிட்ட இருக்குது, சத்தியம் ஏராளம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இனி வர காலங்களில் இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்றாரு. 7வது வசனம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தார். 8வது வசனம் முக்கியமான வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்கள் ஜபத்தினால், உங்கள் உபவாசத்தினால், நீங்கள் போடும் காணிக்கையினால்
ஃபேன் வாங்கி கொடுத்ததுனால, பல்ப் வாங்கி கொடுத்ததுனால உண்டானது கிடையாது. எப்படிப்பட்ட ரட்சிப்பு! கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மகிமையை கொண்டு வந்து அப்படியே உனக்கு கொடுக்குறாரு. இதில் நம்ம எங்கே இருந்தோம்? எங்கேயோ சுற்றி எங்கேயோ தொலைஞ்ச ஆடுகளை போல வழி தப்பி இருந்தோம். இதுக்கும் நம்மளுக்கு சம்மதமே கிடையாது. எவ்வளவாகிலும் நம்மளுக்கு இது செட் ஆகாத ஒன்று. அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்குறாருங்க, அந்த கிருபையை கொடுத்துருக்காரு, அந்த மகிமையை கொடுத்துருக்காரு. அதை குறித்து தான் சொல்லப்படுது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு. 9ஆம் வசனம் ஏன் முக்கியம்? இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய மேட்டரை கொண்டு வந்தேன் நான். கிருபையை குறித்து ஏன் பேசுகிறேன்? இந்த 9ஆம் வசனம் தான் முக்கியம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல.